வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பட்டாசு வாங்கிய விவகாரம். பாப்ஸ்கோ சொத்துக்களை ஜப்தி செய்ய நீதிமன்ற ஊழியர்கள் வந்ததால் பரபரப்பு. 2.5 கோடி ரூபாய் மோசடி வழக்கு. புதுவை அர்ச்சகர் உட்பட 2 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை. தேர்தல் பணிபுரிந்த கார்களுக்கு வாடகை வழங்க வலியுறுத்தல். வாடகை கார் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் 20 பேர் கட்சியில் இணைந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் இளைஞரணி தலைவர் பிரகாஷ் பிறந்த நாளை முன்னிட்டு 20க்கும் மேற்பட்ட அவரது ஆதரவாளர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். முன்னதாக இளைஞரணி தலைவர் பிரகாஷ் கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் கொண்டாடினார். நிகழ்ச்சியில் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். தேர்தல் நேரத்தில் பணிபுரிந்த வாடகை கார்களுக்கு உரிய வாடகை வழங்காமல் இழுத்தடிக்கும் அதிகாரிகளை கண்டித்து வாடகை கார் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தேர்தல் ஆணையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் பணிக்காக ஒப்பந்த அடிப்படையில் வாடகை கார்கள் அமர்த்தப்பட்டன. தேர்தல் முடிந்து 3 மாதங்கள் ஆன நிலையில் இதுவரை ஒப்பந்தப்படி வாடகை கார்களுக்கு வாடகை கட்டணம் தராமல் தேர்தல் அதிகாரிகள் இழுத்தடித்து வருகின்றனர். பல்வேறு முறை அதிகாரிகளை சந்தித்து முறையிட்டும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் தேர்தல் பணியின் போது பணிபுரிந்த வாடகை கார் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கார் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், ஒப்பந்தப்படி கார்களுக்கு வழங்க வேண்டிய வாடகை கட்டணத்தை உடனடியாக வழங்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு வண்டி எடுத்தாங்க. 400 வண்டிகளை நாங்கள் கொடுத்துருக்குறோம். 15 நாளில் எங்களுக்கு பேமெண்ட் தரேன்னு சொல்லிட்டு எங்களை ஓட்ட வச்சு 12 வாரம் 25 வருஷங்க ஓட்ட வச்சு சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் எங்களை ஓட்டி இது பண்ணிட்டு இன்னி வரைக்கும் எங்களுக்கு பேமெண்ட் வரல. 15 நாள் என்று 4 மாதம் ஆகிப்போச்சு. இன்னைக்கு வரைக்கும் பில்லு வரல, கொல்லலை, பில்லு வரல. கேட்டால் கலெக்டர் ஆஃபீஸ் சொல்கிறாங்க, கார்டி ஆஃபீஸ் சொல்கிறாங்க. இப்போ போய் எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு, ஜிபிஆர்எஸ் வைக்கல, அதனால் பெண்டிங் வைக்கிறோம், இதுக்கு ஆர்டிஓ எங்களுக்கு பதில் சொல்லணும், பில்லு கொடுத்தா நாங்கள் தருவோம்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண உட்காந்துறாங்க. நாங்கள் 4 மாதமாக வட்டி கந்து வட்டிக்கு அதுக்கு எதுக்கு பணத்தை வாங்கிட்டு பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் கொல்ல முடியாமல் எவ்வளோ பசங்க இருக்கிறாங்க சொல்கிறாங்க. ஆந்திரா அருகே அமைந்துள்ள புதுச்சேரி ஏனம் பிராந்தியம் கோதாவரி ஆற்றில் 1.25 கிலோ எடையுள்ள அரிய வகை புலாசா மீன் பிடிப்பட்ட நிலையில் 15,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. புலாசா மீன் கடல் நீரில் வாழ்ந்தாலும் இனப்பெருக்கத்திற்காக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் கோதாவரி ஆற்றின் முகத்துவார பகுதிகளுக்கு வருவது வழக்கம். அதன் தனித்துவமான சுவை காரணமாக இது மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் கோதாவரி ஆற்றங்கரையோரம் உள்ள புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தை சேர்ந்த மீனவர் ஒருவரின் வலையில் சிக்கிய 1.25 கிலோ எடையுள்ள புலாசா மீன் ஏல மையத்தில் நடைபெற்ற ஏலத்தில் மீன் விற்பனையாளர்கள் ரத்னம் என்பவர் 15,000 ரூபாய்க்கு வாங்கினார். இந்த ஆண்டு எல் நீனோ தாக்கம் காரணமாக கோதாவரி ஆற்று பகுதியில் மழை பொழிவு குறைந்துள்ளதால் வெள்ளப்பெருக்கு போதுமான அளவில் ஏற்படவில்லை. இதன் காரணமாக புலாசா மீன்களின் வரத்தும் குறைந்துள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த சீசனில் ஒரு புலாசா மீன் 30,000 ரூபாய்க்கும் அதிக விலைக்கு விற்பனையானது என்பது குறிப்பிடத்தக்கது. 2.5 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் புதுவை அர்ச்சகர் உட்பட 2 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சின்னையாபுரம் அக்கா சுவாமி மடத்து வீதியை சேர்ந்த 27 வயதான கிருஷ்ணன் என்கிற சுதர்ஷன்
புதுவை புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள உலகநாயகி அம்மன் கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றி வந்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு சென்னையை சேர்ந்த 63 வயதான ரமா என்கிற மகாலட்சுமி என்பவருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது. அப்போது தமிழ்நாடு அரசு குடிசை மாற்று வாரியத்தில் பணியாற்றுவதாக கூறிய மகாலட்சுமி சுதர்ஷனுக்கு 60 லட்சம் ரூபாய் கடன் பெற்று தருவதாக உறுதியளித்து அதற்காக சில செலவுகள் ஏற்படும் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனை நம்பிய சுதர்ஷன் கோவிலுக்கு வரும் பழக்கமான 30ற்கும் மேற்பட்டோரிடம் கடன் பெற்று மொத்தம் 2.5 கோடி ரூபாய் வரை திரட்டினார். அந்த தொகையை மகாலட்சுமி மற்றும் 42 வயதான சபரிநாதன் ஆகியோரின் வங்கி கணக்குகளுக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் வாக்குறுதி அளித்தபடி கடன் பெற்று தராததால் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் மோசடி புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மகாலட்சுமி மற்றும் சபரிநாதனை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் மகாலட்சுமி கைது செய்யப்பட்ட பின்னரும் சுதர்ஷன் அவரது அறிவுறுத்தலின்படி பணம் அனுப்பியதும் காவல்துறை விசாரணையை திசை திருப்பும் வகையில் செயல்பட்டதும் தெரிய வந்ததால் சுதர்ஷனும் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி யஷ்வந்த் ராவ் இங்கர்சல் மகாலட்சுமி மற்றும் சுதர்ஷன் ஆகியோருக்கு இந்திய தண்டனை சட்டம் 406வது பிரிவின் கீழ் 3 ஆண்டு கடுங்காவல் சிறையும் 420வது பிரிவின் கீழ் 5 ஆண்டு கடுங்காவல் சிறையும் விதித்து தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்க உத்தரவிட்டார். மேலும் மகாலட்சுமிக்கு 50 லட்சம் ரூபாய் அபராதமும் சுதர்ஷனுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறினால் கூடுதலாக 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள சபரிநாதனின் வழக்கு தனியாக பிரிக்கப்பட்டு அவரை கைது செய்ய பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தனியார் பிளம்பர்கள் மின் பணியாளர்கள் முன்னேற்ற நலசங்கம் துவங்கப்பட்டது. 50ற்கும் மேற்பட்டோர் உரிமையாளராக இணைந்தனர். புதுச்சேரி தனியார் பிளம்பர்கள் மற்றும் மின் பணியாளர்கள் முன்னேற்ற நல சங்கத்தின் தொடக்க விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு வழக்கறிஞர் சிவகுமார் வரவேற்றார். பொதுச் செயலாளர் கந்தநாதன் வாழ்த்துரை வழங்கினார். சங்க தலைவர் பாஸ்கர், செயலாளர் மதுரை நாயகம் ஆகியோர் தலைமை உரையாற்றினர். தொடர்ந்து வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் நோக்க உரையும், பேரிடர் குழு தலைவர் ஸ்டாலின் விளக்க உரையும் ஆற்றினர். சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமு, மோகன்தாஸ் ஆகியோர் சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக முதல் பரிசு 5000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 2 பேருக்கு தலா 3000 ரூபாயும் வழங்கப்பட்டது. மேலும் சங்க உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டைகள், காப்பீட்டு ஆவணங்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. விழாவில் சங்க துணைத் தலைவர் விஜயன், பொருளாளர் நாராயணன், துணை செயலாளர் வேதகிரி, துணை பொருளாளர் வேல்பாண்டியன், செய்தி தொடர்பாளர் ராமச்சந்திரன், தொழில் மேம்பாட்டு ஆலோசகர் ராஜா, தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தபாபு, ஒருங்கிணைப்பாளர் தமிழ்வேந்தன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதி செயலாளர் காளிதாஸ் தொகுதி பொறுப்பாளராக பொறுப்பேற்றார். தொடர்ந்து 50ற்கும் மேற்பட்டோர் தமிழ்ச்சங்கத்தில் புதிய உறுப்பினர்களாக இணைந்தனர். ஊசுடு தொகுதியில் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் குளங்கள் தூர்வாரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் குளங்கள் தூர்வாரும் பணிகளுக்கான தொடக்க விழா நடைபெற்றது. முதற்கட்டமாக கல்மேடுபேட் பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தை ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அரசூர் குளத்துமேடு குளம், பொறையூர் செங்கேரி அம்மன் குளம், குடப்பாக்கம் ஓடக்கர குளம், தொண்டமாநத்தம் வெள்ளேரி மற்றும் சேதராப்பட்டு சுட்டேரி டேங்க் ஆகிய நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த பணிகள் மூலம் நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு, நிலத்தடி நீர்மட்ட உயர்வு மற்றும் விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரம் மேம்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பட்டாசு வாங்கிய விவகாரத்தில் புதுச்சேரி அரசு நியமனமான பாப்ஸ்கோ சொத்துக்களை ஜப்தி செய்ய நீதிமன்ற ஊழியர்கள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசின் கூட்டுறவு நிறுவனமான பாப்ஸ்கோ சார்பில் 2019 பட்டாசு வாங்கியதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த நிறுவனத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை வழங்க வேண்டும். இந்த தொகையை பாப்ஸ்கோ வழங்காததால் அந்த நிறுவனத்தின் சார்பில் புதுவை 2வது அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து பாப்ஸ்கோ நிறுவன சொத்துக்களை ஜப்தி செய்ய நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இதையடுத்து நீதிமன்ற ஊழியர்கள் பாப்ஸ்கோ நிறுவனத்தின் அசையா சொத்துக்களை ஜப்தி செய்ய வந்தனர். அப்போது மேலாண் இயக்குனர் கால அவகாசம் கேட்டதால்
சொத்துக்களை ஜப்தி செய்வதை ஊழியர்கள் நிறுத்தி வைத்தனர். இதனால் பாப்ஸ்கோ அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. கோனேரிக்குப்பத்தில் 24.55 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட RC 12 சன்னியாசிக்குப்பம் சாலையில் மாநில எல்லை அருகே உள்ள கோனேரிக்குப்பம் பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டம் சார்பில் 24.55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை மேம்பாட்டு பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் தேவர், கிராம பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்த பிறகு மாநில எல்லையை ஒட்டியுள்ள இந்த பகுதியில் போக்குவரத்து வசதி மேம்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாகவும் எளிதாகவும் பயணிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டது. மணவெளி ஞானமேடு கிராமத்தில் உட்புற சாலைகள் சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஞானமேடு பகுதியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் ஞானமேடு கிராமத்தில் உட்புற சாலைகள் சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக அமைப்பதற்காக 46,54,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் முகமது தமுல் அன்சாரி, கார்த்திக் மற்றும் ஒப்பந்ததாரர், அப்பகுதியை சார்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் பொறுப்பாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் ராமு பேசுகையில், மழைக்காலம் வருவதற்கு முன் இந்த சாலையினை விரைவில் முடித்து தரப்படும் என்றும் மேலும் வெளிப்புற சாலையை விரைவில் சீரமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் பொதுமக்களிடையே கூறினார். கரிகலாம்பாக்கம் கோர்க்காடு ஏரியை தூர்வாரும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் VP ராம்ஜி திட்டத்தின் கீழ் கரிகலாம்பாக்கம் ஏரியை தெற்கு பகுதியை தூர்வாரி ஆழப்படுத்துவதற்காக 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கோர்க்காடு திரௌபதி அம்மன் கோவில் குளத்தை 8,68,000 ரூபாய் செலவில் தூர்வாரி ஆழப்படுத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து ஏரியை தூர்வாரும் பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள், கிராம திட்ட ஊழியர் மற்றும் NR காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 4 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்தவரையும் அவருக்கு உடந்தையாக இருந்த சிறுமியின் தாயாரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாரியம்மன் கல்லறை தெருவை சேர்ந்தவர் ஜெகநாதன். இவருக்கு பொன்லட்சுமி என்கிற மனைவி உள்ளார். இந்த நிலையில் ஜெகநாதன் வெளிநாடுகளில் வேலை பார்த்து வருவதாகவும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஜெகநாதன் குடும்பத்தினர்கள் ஏராளமானவர்களிடம் சீட்டு பணம் நடத்தி பல கோடி ரூபாய் ஏமாற்றியதும் பாதிக்கப்பட்டவர்கள் பணத்தை திரும்ப கேட்டால் தனக்கு தமிழக வெற்றிக் கழக அமைச்சர்களை தெரியும், அதிகாரிகளை தெரியும் என்று கூறி மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜெகநாதன் என்பவர் நந்தினி என்பவரை திருமணம் செய்ததாகவும் நந்தினி என்பவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண் குழந்தை 4 வயதில் இருப்பதாகவும் கணவனை பிரிந்து வாழ்ந்து வரும் நந்தினி ஜெகநாதனுடன் பழக்கம் ஏற்பட்டு இல்லற வாழ்க்கையில் இருந்ததாகவும் இந்த நிலையில் தாயின் உதவியுடன் ஜெகநாதன் 4 வயது சிறுமியை அடித்து துன்புறுத்தி பாலியல் தொல்லையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சிறுமியின் கதறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் கேள்வி எழுப்பிய போது சிறுமிக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் சிறுமியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாக கூறி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு காயங்களை பார்த்த மருத்துவர்கள் சந்தேகம் அடைந்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். குழந்தையை மருத்துவமனையில் போட்டுவிட்டு ஜெகநாதனும் நந்தினியும் தலைமறைவாகியுள்ளனர். பின்னர் சிறுமியின் பாட்டி மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தலைமறைவாகியிருந்த ஜெகநாதன், நந்தினி இருவரையும் தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில் ஜெகத்பூரில் வைத்து கைது செய்த காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 4 வயது சிறுமியை அடித்து துன்புறுத்தி கைகளை உடைத்து சித்திரவதை செய்து பாலியல் தொல்லை செய்த ஜெகநாதன், இதற்கு உடந்தையாக இருந்த சிறுமியின் தாய் நந்தினி இருவரிடமும்
சிறுமியை நரபலி கொடுப்பதற்கு முயன்றார்களா என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூரில் மண்புழு உரம் தயாரிப்பு செயல் விளக்கம் மற்றும் மண்புழு உரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் கால்நடை மருத்துவமனையில் கால்நடை விவசாயிகளை இயற்கை விவசாயத்திற்கு ஊக்குவிக்கும் நோக்கில் பசுஞ்சாணத்திலிருந்து மண்புழு உரம் தயாரிக்கும் செயல் விளக்க பயிற்சி முகாம், மண்புழு உரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு விழுப்புரம் மண்டல கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் டாக்டர் செல்வகுமார் தலைமை தாங்கினார். துணை இயக்குநர் டாக்டர் டெய்சி ராணி முன்னிலை வகித்தார். மூத்த கால்நடை மருத்துவர் டாக்டர் முருகவேணி கால்நடை விவசாயிகளுக்கு மண்புழு உரங்களை வழங்கி பசுஞ்சாணத்திலிருந்து மண்புழு உரம் தயாரிக்கும் முறை, அதன் பராமரிப்பு, பயன்பாடுகள் மற்றும் இயற்கை விவசாயத்தில் அதன் முக்கியத்துவம் குறித்து விரிவாக விளக்கினார். மேலும் கால்நடை பராமரிப்புத்துறை விழுப்புரம் மாவட்டம் சார்பில் மண்புழு உரம் 1 கிலோ 10 ரூபாய் என்ற சலுகை விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இயற்கை அங்கக உரமான மண்புழு உரத்தை பயன்படுத்தி பசுந்தீவன பயிர்களை வளர்ப்பதன் மூலம் தரமான மற்றும் சத்துமிக்க தீவனம் கிடைப்பதோடு அவற்றை உண்ணும் கால்நடைகளின் ஆரோக்கியம் மேம்பட்டு பால் உற்பத்தியும் அதிகரிக்க உதவுகிறது என டாக்டர் முருகவேணி விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தார். இந்த நிகழ்வில் விழுப்புரம் மாவட்ட விலங்குகள் நல அலுவலர் டாக்டர் செல்வமுத்து உடனிருந்தார். ஏராளமான கால்நடை விவசாயிகள் கலந்து கொண்டு மண்புழு உரத்தை பெற்று சென்றனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருவெண்ணெய்நல்லூர் கால்நடை மருத்துவமனை பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டாசு வாங்கிய விவகாரம், பாப்ஸ்கோ சொத்துக்களை ஜப்தி செய்ய நீதிமன்ற ஊழியர்கள் வந்ததால் பரபரப்பு. 2.5 கோடி ரூபாய் மோசடி வழக்கு, புதுவை அர்ச்சகர் உட்பட 2 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை. தேர்தல் பணிபுரிந்த கார்களுக்கு வாடகை வழங்க வலியுறுத்தல், வாடகை கார் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.